நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். எஸ், நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. ஒரு புது வாரம், a new beginning. இன்னைக்கு எங்களுடைய மொத contestant வந்து ரோல் ஓவர் contestant இருக்காரு. He is in the hot seat from the last week. Let's welcome Manoj Kumar, an engineering student. Hi sir. தேனில இருந்து. Yes sir. கோயம்புத்தூர்ல படிக்கிறீங்க. Yes sir. எப்படி இருக்குங்க? சூப்பரா விளையாடலாமா? விளையாடலாம். Why wait? Let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. So Manoj Kumar, சார் சொல்லுங்க சார். 20,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. ஆமாம் சார். Going ahead. Thank you. 2 லைஃப் லைன் இருக்கு. எஸ் சார். பதட்டம் எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு சார். இன்னைக்கு யார் வந்திருக்காங்க கூட? அக்கா, அக்கா, சூரியகுமார் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட், ஹாய். அண்ணி, அண்ணி, வணக்கம். மதன்குமார் மாமா, ஹாய் மதன். மோகன் ஃப்ரெண்டு. ஹாய் மோகன். நைஸ், ஹாப்பி. ஹாப்பி சார். மனோஜ் குமார் எங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் இளைஞர். தேங்க்யூ சார். ரெடி டு ப்ளே? எஸ் சார். யா. யா. 7வது கேள்வி, 40,000 ரூபாய். நல்லதொரு ஆரம்பம். ஓகே. லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 7வது கேள்வி, 40,000 rupees உங்களுக்காக. இதோ, கல்வி கடவுளான சரஸ்வதியின் மற்றொரு பெயர் இவற்றில் எது? Which of these is another name of Saraswati, the goddess of knowledge? And the options are A. மண்மகள், B. கலைமகள், C. அலைமகள், D. மலைமகள். ப்ளீஸ் ஃபிக்ஸ் பி கலைமகள். B. கலைமகள். கலைமகள். எஸ் சார். ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஃபிக்ஸ் பண்ணு. ஜீனியஸ் லாக். B. கலைமகள். B is the right answer. கலைமகள். கலைமகள். வெரி குட். என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா நல்லா விளையாடு, நல்லா ஜெயிச்சுட்டு வா, ஆ. எதையும் ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ம். அம்மா இருப்பேன் அப்படின்னு. அது போதும் சார். உன்னை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன் மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஆனால் ஸ்போர்ட்ஸ்மேன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக தெரியுது. Yes. எப்படி இந்த இன்ஜினியரிங் வரைக்கும் வந்தீங்க? BA வரைக்கும்? எங்கள் அப்பா அம்மாவோட இல்லை கனவு. அப்பாவோட கனவா? அப்பாவோட கனவு. அப்பாவோட கனவு. ஆமாம், மகனை இன்ஜினியர்னு சொன்னால் பெருமையாக இருக்கும்ல சார் யாருக்குன்னா. அவர் வந்து அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்ட மகன் வந்து ஒரு என்ஜினியர் ஆகணும். எல்லாத்தையும் சொல்லுவார், ஏமா இன்ஜினியர்னு சொல்லுவார். அதில் ஒரு கெத்து இருக்கும்ல. ஒரு கெத்து இருக்கும். ஃபீஸை பற்றி கவலைப்பட மாட்டார். அப்பா என்ஜினியர் என் மகன் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். ஆ? அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பொறுப்பாக படிச்சுட்டு இருக்கீங்க. எஸ் சார். ஆ? கண்டிப்பாக. சூப்பர், வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். 8வது கேள்வி, 80,000 rupeesக்கான கேள்வி உங்களுக்காக. இதோ, FM ரேடியோ என்பதில் உள்ள M என்ற எழுத்து எதை குறிக்கிறது? What does the letter M in FM radio stand for? And the options are A. magnitude, B. magnetic, C. modulation, D. migration. ஃபிக்ஸ் சி மாடுலேஷன். Sure. ஷூர் சார். Genius fix C modulation. Guessing தெரியுமா? தெரியும் சார். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் படிச்சிருக்கோம். C modulation is the right answer. 80,000 rupees. தேங்க்யூ தேங்க்யூ. இதில் வின் பண்ண அம்மாக்கு அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அம்மா ட்ரீட்மெண்ட்டு சார், ஹீமோவுக்கு. அம்மா ட்ரீட்மெண்ட் தான். ஆமாம். அப்பாவுக்கு ஒரு கடை, எங்கள் ஊரில் ஒரு கடை வச்சுருக்கோம். அப்பாவுக்கு ஒரு கடையை வாங்கி கொடுத்துட்றோம். கடையே நீங்களே நடத்துங்க. கண்டிப்பாக. அங்கே கீழே 10 பேர் வேலை பார்க்கட்டும். ஆமாம் சார். ஏதாவது சொல்லணும்னு தோணுதா அப்பாவுக்கு இந்த இடத்துல இருந்து? ஆமாம் சார். சொல்லுங்க. அப்பா, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுவேன், அம்மாவை நான் நல்லபடியாக வச்சுருப்பேன், நான் எப்பயுமே அவங்க கூட இருக்கேன். இது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா அப்பா அம்மாவுக்கு? ஒரு மகன் வந்து நான் இருக்கேன்
அப்படின்னு சொல்கிறது. அதெல்லாம் நீ எதுக்குடா, இப்போ நீங்கள் போய் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவுக்கு போய், அம்மா நான் உனக்காக விளையாடுறேன்னா நீ என் பற்றி கவலைப்படாத, நீ டென்ஷன் ஆகாத, நான் நல்லா ஆகிடுவேன், பிள்ளைக்கு வலிக்கக்கூடாது. அதான் சார், அதான் அப்பா அம்மா. சும்மா இல்லை, அப்பா அம்மானா சும்மா இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ சார். மனோஜ், தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், தேங்க்யூ சார். சூப்பர்ப். 1,60,000 rupees. 9வது கேள்வி உங்களுக்காக இதோ. 7ஆம் அறிவு திரைப்படத்தில் போதிதர்மன் இவற்றில் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்? இந்த film 7ஆம் அறிவு, Bodhidharma belong to which of these dynasties? And the options are A. Guptar, B. Chalukya, C. Pallavar, D. Solar. ஃபிக்ஸ் டி சோலர். ஃபிக்ஸ் டி சோலர். 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு, நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. டைம் போயிட்டு இருக்கு. ஸோ லைஃப் லைன். லைஃப் லைன் மணியண்ணே, சரி என்ன லைஃப் லைன் வேணும்? 50-50. அப்படின்னா உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு. ஆ, ஜீனியஸ் கெட் ரெடி ஃபார் 50-50. எதுலெல்லாம் டவுட் இருக்கு உங்களுக்கு? பல்லவர் சோழர், அது 2த்துல டவுட் இருக்கு. எஸ். ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடவும். சி பல்லவர். Sure? ஷூர். ஜீனியஸ் லாக் சி பல்லவர். சோழரும் நீங்க அதான் சார், அந்த பல்லவர சோழரான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எங்க இருந்து போனாருன்னு தெரியுமா போதிதர்மர்? காஞ்சிபுரமா தஞ்சாவூரான்னு தெரியல சார், அது டவுட்டாக. காஞ்சிபுரமா தஞ்சாவூர்னு நினைக்கிறேன் சார், கன்ஃபார்மாக தெரியல சார். தஞ்சாவூர்னா என்ன அரசு, காஞ்சிபுரம்னா என்ன அரசு? தஞ்சாவூர்னா சோழம் சார், சோழ அரசர். காஞ்சிபுரம்னா பல்லவர் சார். போதிதர்மர் பல்லவர் வம்சத்தை சேர்ந்தவர். And C, பல்லவர் is the right answer. இந்த படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கியார் and போதிதர்மா was played by நம்ம எல்லாருடைய சூர்யா சார். சூர்யா. யா, எஸ் சார். 1,60,000 ரூபாய். ஹாப்பி? ஹாப்பி. ஒரே ஒரு லைஃப் லைன் இருக்கு. ஒரு கேள்வி 3,20,000 ஷோர். எஸ். ரெடி? ரெடி சார். Give him a big hand. Wishing you all the best. தேங்க்யூ சார். 10வது கேள்வி 3,20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. எந்த விஞ்ஞானியின் இயக்கத்துக்கான 3 விதிகள் புவி ஈர்ப்பு விசை விதியை வரையறுக்க வழிவகுத்தது? Which scientists' 3 laws of motion resulted in the formulation of the law of universal gravitation? And the options are A. Johannes Kepler, B. Isaac Newton, C. Galileo Galilei, D. Edmund Halley. ஃபிக்ஸ் பி ஐசக் நியூட்டன். Fix B. ஐசக் நியூட்டன். Isaac Newton. எஸ். அந்த 3 விதியும் உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். ஃபிக்ஸ் பண்ணிடவா? ஃபிக்ஸ் பண்ணி. Genius Lock B. Isaac Newton. என்ன அந்த 3 விதிகள்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ஒரு இது சார். அடுத்து ஆப்போசிட்லாம் நியூட்டனின் எதிர்விதி சார். எவ்ரி ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். Confident? கான்ஃபிடன்ட். Sure. ஷூர். Every action Every action has an equal and opposite reaction. எஸ் சார். நீங்க லாக் பண்ண பியும் will have a opposite reaction and an equal reaction. Opposite reaction இருந்தா என்ன பண்ணுவீங்க? You will go down to 10,000 rupees. லாக் பண்ணிட்டீங்க. But you are very sure. But you இப்பவும் ஷூரா இருக்கீங்களா?
ஃபேமஸ் மேத்தமெட்டிக்கல் புக் பிரின்சிபியா யார் எழுதுனது தெரியுமா? சத்தியமாக தெரியாது சார். அதில் தான் இதை சொல்லியிருக்கு. அதை எழுதுனது ஐசாக் நியூட்டன். டி ஐசாக் நியூட்டன் இஸ் தி ரைட் ஆன்சர். தேங்க்ஸ் 3,20,000 rupees. தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர். தேங்க்யூ சார். கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டீங்க. விளையாடலான்னு பார்த்தேன். போச்சுன்னு நினச்சேன் சார். ஆ தெளிவாக இருந்தால் ஏன் போச்சேன்னு நினைக்கணும். நீங்கள் பயன்படுத்துறத பார்த்தா நான் பயமுடுத்த மாட்டேன் செல்லம். நீ பயப்பட தயாரா இருக்க. சாரி சார். இல்லையா? But I'm very happy for you. தேங்க்யூ சார். 3,20,000 rupees to this wonderful young man. அப்பாக்கு அம்மாக்கு சொல்லலாம் 3,20,000 ரூபாய் ஷூர். ஷூர். எவ்வளோ பெரிய பணம் இது உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டு சம்பாதிக்க போனேன் சார். ஆனால் பத்தாது. 10 கண்டிப்பாக பத்தாது சார். இன்னும் நிறைய ஜெயிக்கணும் சார். இன்னும் நிறைய ஜெயிக்கணும். ஒரு லைஃப் லைன் இருக்கு. எஸ் சார். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி தேனிலேருந்து வர்ற ஒரு இளைஞனோட கனவா இந்த பணம் எவ்வளோ நாள் ஆகும் சம்பாதிக்கிறது? 3 years. 3 years 3 years ஆகும். ஆகும் சார். 10,000 சம்பளம் ஆனால் 3 years. அப்படி உட்காந்து 3,20,000 ரூபாய். உங்கள் பாஷையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? தேனி பாஷையில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மச்சான் நான் 3,20,000 ஜெயிச்சிட்டேன். ஆ இனி அடுத்தும் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்கு. ஆ. எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மச்சான். சார். ஆ சுபப். தேங்க்ஸ் சார். 3,20,000 rupees. தேங்க்யூ சார். 6,40,000 ரூபாய்க்கான 11வது கேள்வி போறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. தேனிலிருந்து ஒரு யங் வண்டர்ஃபுல் ஆரோக்கியமான இளைஞன் நம்மளோட விளையாட்டு இருக்காரு மனோஜ் குமார் சார். ஸோ மனோஜ் சார் எத்தனை பசங்க நீங்க? நானும் அக்கா மட்டும் தான் சார். நான் ஒரு நீங்களும் அக்கா? அக்கா. நான் பாசமா சண்டையில் போட்டுப்பீங்களா ரெண்டு பேரும்? அதான் சின்ன வயசில் எல்லாரும் போடுற மாதிரி தான் சார். எப்படி இருப்பார் தம்பி சின்ன வயசுல? ரொம்ப சண்டை போட்டே இருப்பான் சார் எப்போ பார்த்தாலும். என்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாரு? சும்மா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு வேணும், ஆ ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது பார்த்தானா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே வேணும் அப்படின்னு கடையிலே உட்காந்துருவான் சார். சரி சின்ன வயசுல சண்டை போட்டுருந்தீங்க, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சண்டை போட்டதுண்டா? இல்லை சார் இப்போல்லாம் இல்லை. ஏன்? இப்போ ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்க ஆரம்பிச்சிட்டான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம்? ஆமாம். கல்யாணம் வரைக்கும் சண்டை தான்? கல்யாணம் வரை சின்ன சின்ன சண்டைகள் சார். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை, சின்ன சின்னது வரும். எப்படி இது கல்யாணம் ரொம்ப பாசமா டெஃபினட்டாக நிறைய சண்டை போடுற அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தம்பியோ அண்ணன் தங்கச்சியோ வந்து சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த கல்யாணம்னு வரது இல்லை அக்காக்கோ தங்கச்சிக்கோ, அதுலேருந்து வேற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக அவ்வளோ காதல் இருக்கும் அதுக்கு முன்னாடி. கண்டிப்பாக. எப்படி இருந்தது ஃபீலிங் அக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம்? சின்ன வயசில் நானும் அக்கா மட்டும் தான் சார். 1000 வீட்டிலே இருந்தனால கொஞ்சம் போனோடனே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எல்லாம் உடஞ்சிட்டேன் என் தங்கச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறம். எனக்கு திடீர்னு பொம்பளை ஆயிட்டாவ தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்தது? அழுதுட்டேன். ஃபீல் ஆகுது சார். இப்போ ரெகுலராக மீட் பண்ணுறீங்க? டெய்லி ஃபோன் பேசிடுவேன். ஆ மந்த்லி ஒரு டைம் வந்துடும் வீட்டுக்கு வந்து பார்த்து. ஏன் அப்படி ஒரு பாசம் வருது? எங்கேருந்து வருது அந்த பாசம்? பிளட் ரிலேஷனா சும்மாவா சார்? சும்மாவா சார்? ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு தம்பி, அப்படி ஒரு அக்கா. தேங்க்ஸ் சார். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். ரெடி டு ப்ளே? எஸ் சார். இது ஒரு ஃப்ரீ ஹிட். எவ்வளோ தவறாக இருந்தாலும் 320 வரும். பட் ஒரு லைஃப் லைன் இருக்கு, எஸ் அதை யூஸ் பண்ணுங்க. Okay. 640, 1250, 25, 50, 1 crore. ஓகே வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். 6,40,000 rupees. The 11th question. Here it is. நிலவு வெளிச்சத்தின் கீழ் பயிற்சி செய்யும் பழக்கம் கொண்டிருந்ததால் செல்லப்பெயர் கொடுக்கப்பட்ட ஹாக்கி வீரர் பின் வருபவர்களில் யார்? Who among these hockey players is believed to have been given his nickname because he used to practice under moonlight? And the options are A. Dhanraj Pillai, B. Dhyan Chand, C. Dilip Tirke, D. Leslie Claudius.
இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். தன்ராஜ், தயான் சந்த் அவரை பற்றி சொல்லி அவர் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 6 times நம்ம ஒலிம்பிக்கில் கோல்டு வாங்க சார். அது எல்லாமே அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாக அவருக்கு தான் சார், தயான் சந்த் தான் சார். அவர் நேமில் ஸ்டேடியம்லாம் இருக்குது, டெல்லியில் இருக்குது சார். கிரேட் மேன் தயான் சந்த். மற்றவங்க தன்ராஜ் பிள்ளை நம்ம ஊர் சார், நம்ம ஊர் தெரியும். மற்ற 2 பேர் தெரியும் சார். இவங்க 2 பேர் தான் டவுட்டாக இருக்குது. ஃபிக்ஸ் பி தயான் சந்த். ஃபிக்ஸ் பி தயான் சந்த். தியான் சந்த். சந்த். ஷோர் ஷூர். நல்லா யோசிச்சிருக்கீங்க. எஸ். ஜீனியஸ் ஃபிக்ஸ் பி தியான் சந்த். எதை வச்சு சொன்னீங்க இது தியான் சந்த்? சார் அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் சார். நான் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் டீமில் எல்லாம் நிறையா பேசுவோம். அவர் கண்ணை கட்டிக்கிட்டே கிரவுண்டை சுற்றிட்டு வந்தாலும் கரெக்டாக ட்ரிபிள் பண்ணுறது இருக்குது சார். ட்ரிபிள் பண்ணி திருப்பி கரெக்டாக வந்துடுவார். அதை வச்சு தான் சார் அந்த கிரவுண்டை ட்ரிபிள். நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ட்ரிபிள்னா பால் ஸ்டிக் சார். பாலை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் சார். அது வந்து நம்ம சும்மா புதுசாக பலனாலே பண்ண முடியாது. ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் சார். அதை அவர் கண்ணை திறந்துட்டே மிஸ்டேக் ஆகும். அவர் கண்ணை மூடிக்கிட்டே பண்ணுவார் சார். தன்ராஜ் பிள்ளை கூட ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தானே? எஸ் சார். அவர் ஆடி இருக்கக்கூடாது நிலா வெளிச்சத்தில்? இல்லைண்ணா அந்த கிரவுண்டு சுற்றி அந்த இதில் தான் சார் சொன்னேன். தயான் சந்த். நிலாக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா? மூன். வேற மொழியில் தமிழ்லேயே வேற என்ன? சந்திரன். சந்திரன். இப்போ பேரெல்லாம் படிங்க. தன்ராஜ் பிள்ளை, தயான் சந்த். இன்னும் உங்களுக்கு புரியல? Well, B. Dhyan Chand is the right answer. தேங்க்ஸ். அவரோட பேரு தியான் சிங். சாந்த்னா சந்திரன், நிலா. அதனால அவருக்கு ஒரு நிக் நேம் சாந்த். தியான் சந்த் சிங். தியான் சந்த் சிங். Good, I'm happy. Thank you, 6,40,000 rupees. 6,40,000 rupees. Here is the check. தேங்க்ஸ். இங்கே இருக்கட்டும். இதை விட அதிக காசு உங்க கையில வரணும். கண்டிப்பாக. என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்? ஹீமோதெரப்பி பண்ணிட்டு இருக்கோம் சார். அது ஒரு இன்ஜெக்ஷன் 15,000 ஆகுது சார். அது அப்பா சேலரி கம்மினால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான். இவ்வளோ நாள் எப்படி சமாளிச்சுங்க ட்ரீட்மெண்ட்? ஃபஸ்ட் கொஞ்சம் சேவிங் பண்ணியிருந்தாங்க அம்மா அப்பா. அதில் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ மாமா கொஞ்சம் சித்தப்பா கொஞ்சம் ஹெல்ப் வாங்கி பண்ணிட்டு. ஹெல்ப் பண்ணுறவங்களும் கூட இருக்காங்க. ஆமாம் சார். சப்போர்ட் பண்ணுற மனிதர்கள் உள்ளங்கள் பக்கத்தில் இருக்கு. இருக்கு சார். சூப்பர். தேங்க்யூ சார். கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஓகே சார். லைஃப் லைன் கையில் இருக்கு. 6,40,000 ஆல்ரெடி கையில் இருக்கு. எஸ் சார். 12,50,000. 12வது கேள்வி உங்களுக்காக இதோ. ஔவையார் 6வது சினம் என ஆத்திச்சூடியில் கூறியதை சுப்பிரமணிய பாரதியார் தனது புதிய ஆத்திச்சூடியில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? How was 6வது சினம் in Avvaiyar's ஆத்திச்சூடி been interpreted in Subramanya Bharati's புதிய ஆத்திச்சூடி? தெளிவா இருக்கா கேள்வி? தெளிவாக. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ கோபம் தவிர், பி ஆத்திர படேல், சி ரௌத்திரம் கெடுது, டி ரௌத்திரம் பழகு. ரௌத்திரம் பழகுன்னு கேள்விப்படுறேன். ரௌத்திரம் லைஃப் லைன்ஸ். லைஃப் லைன். லைஃப் லைன்ஸ். நல்லா யோசிச்சிங்களா? எஸ் சார். ஏதாவது தோணுதா? ரௌத்திரம் பழகுன்னு தான் பாரதியார் அது மாதிரி கேள்விப்படுறீங்க சார்.
அதான் இருக்கும்னு தோணுது, இருந்தாலும் டவுட்டாக. ஜீனியஸ் மனோஜ்குமாரின் 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். மூணு நண்பர்கள்: கருப்பையன் தேனி, மணி தேனி, சுகுமார் தேனி. யார் அந்த 3 நண்பர்கள்? கருப்பையா சார் சார், இங்கிலீஷ் சார். இங்கிலீஷ் சார், ஓகே. மணி ஐயா இது தமிழ் வாத்தியார். சுகுமார் எங்கள் மாமா. யாரை கேட்கணும்னு இருக்கீங்க அந்த கேள்வி? கருப்பையன். மிஸ்டர் கருப்பையன். ஜீனியஸ், கனெக்ட் மீ டு மிஸ்டர் கருப்பையன் தேனி. இவரு உங்களுடைய டீச்சர் தான்? டீச்சர். ஆனால் ஆப்போசிட் சார், இங்கிலீஷ் டீச்சர் சார். இங்கிலீஷ் டீச்சரா? ஹலோ, வணக்கம். நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய மாணவன் ஆமாம் சார். மனோஜ்குமார் ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காருங்க. சரிங்க சார். அவர் ஒரு கேள்விக்கு பதில் தெரியணும். ஸோ நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு பெரிய கேள்வி, 30 செகண்ட் இருக்கு உங்களுக்கு. சரி சார். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி சார். சார், ஔவையார் 60 சினம் என ஆத்திச்சூடியில் கூறியதை சுப்பிரமணிய பாரதியார் தனது புதிய ஆத்திச்சூடியில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஔவையார் 60 சினம் என ஆத்திச்சூடியில் கூறியதை சுப்பிரமணிய பாரதியார் தனது புதிய ஆத்திச்சூடியில் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்: கோபம் தவிர், ஆத்திரப்படேல், ரௌத்திரம் கெடுதி, ரௌத்திரம் பழகு. சார் வேணும் சார். ரௌத்திரம் பழகு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டி ரௌத்திரம் பழகு. ஷோ. ஸோ உங்க டவுட்டே அவரும் சொல்லிட்டார். ஆமாம் சார். எஸ். என்ன பண்ணலாம்? லாக் இங்கிலீஷ் வாதியார் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சார். ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஜீனியஸ் ஃபிக்ஸ் டி ரௌத்திரம் பழகு. எதுக்கு ரௌத்திரம் பழகுங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அது பாரதியார் அந்த கவிதையெல்லாம் ரொம்ப ரௌத்திரம் கெடுதி இல்லையா? இல்லை சார், நல்ல விஷயத்துக்கு ரௌத்திரம் நல்லது. 60 சிரமம்னா அர்த்தம் என்ன? கரெக்டான மீனிங் தெரியல சார். கரெக்டான மீனிங் தெரியல. 60 சினம்னா கோபம் வரும், ஆனா கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கும். அப்ப பாரதியார் என்ன சொல்லியிருக்கணும்? கோபம் தவிர்னு சொல்லியிருக்கணும். கோபம் தவறுன்னு சொல்லியிருக்கணும்ல. அவர் தான் ஃபஸ்ட்டு தன்னோட ஆக்ரோஷ கவிதைகளால் விடுதலை ஆமா. அதை தூண்டினவர். ஆக்ரோஷம் வேற, கோபம் வேற இல்லையாப்பா? ஆனா பாரதியார் ரௌத்திரம் பழகுன்னு தான் சொன்னார். Superb, sir. தேங்க்யூ சார். எவ்வளவு ஜெயிச்சுக்கு இப்போ? 12,50,000. 12,50,000 rupees. தேங்க்யூ. 12,50,000 ரூபாய். இங்க இருக்கட்டும். இது எப்படி இருக்கு உண்மையாவே உங்க மனநிலை சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார். தம்பி, how do you feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். 12,50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. இந்த கண்ணில் கொஞ்சம் தண்ணியும் தெரியுது எனக்கு. ஒரு குடும்பத்தோட பெயின், குடும்பத்தோட பொறுப்பு ஒரு பெண்ணா உங்களுக்கு தான் தெரியும் இல்லை? சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க, அப்பாவை பார்த்துருக்கீங்க, இப்போ அம்மாவை பார்க்குறீங்க. எப்படி இருக்கு அந்த ஜர்னி? அண்ட் இன்னைக்கு இந்த 12.5 லட்சம் ரூபாய் எவ்வளோ பெரிய அமௌண்ட்? ரொம்ப பெரிய அமௌண்ட் சார். சின்ன வயசுலேருந்தே அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க, அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ 2 பேரும் உழைச்சி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க சார். அம்மா வேலை பார்த்தாங்களா? அம்மாவும் வேலை பார்த்தாங்க. சின்ன சின்ன வேலை வேலை பார்ப்பாங்க. இந்த ஜூஸ் எல்லாம் போடுவாங்களே சார், அந்த மாதிரி ஜூஸ் போடுறது, புளிக்கொட்டைக்கெல்லாம் போவாங்க. நிறைய அந்த மாதிரி வேலை நிறைய பண்ணாங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு them. மனோஜ் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் அக்காவும் இருக்கட்டும், தம்பியும் இருக்கட்டும் மறக்கலை. அண்ட் இன்னைக்கு ரொம்ப ப்ரௌட் சில்ட்ரனாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். 12,50,000 ரூபாய் பெரிய அமௌண்ட். 3 லைஃப் லைனும் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கேள்வி தெளிவாக இருந்தால் 25 லட்சம் ரூபாய், 25 lakhs. அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி
We'll have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. மனோஜ்குமார் 12,50,000 ரூபாய் ஜெயிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அம்மாக்கு கேன்சர், பெரிய பிரச்சனை. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. அம்மாக்காக விளையாடணும்னு வந்தீங்க, அதுக்கான பணத்தை ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இதை விட ஒரு சந்தோஷம், இதை விட ஒரு பெருமை பெற்றவர்களுக்கு வேற யாரும் கொடுக்கவே முடியாது. தேங்க்யூ சார். அண்ட் பிக் ஹேண்ட்ஸ் ஃபார் யூ ஃபார் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் 25 லட்சம் ரூபாய். அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் உங்களோட பேசணும்னு இருக்காரு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார். அம்மா. என்னையா பேசுங்க தம்பி. சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். நான் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். வணக்கம் சார். உங்க புள்ள உங்களை ரொம்ப பெருமைப்படுத்திருக்காருங்க. எனக்கு உடல்நல சரியில்லை சார். அதை வச்சு ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் சார். கவலைப்படாதீங்க, அதுக்கான பணத்தை உங்க புள்ள ஜெயிச்சிட்டாரு. 12,50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காரு. சரிங்க சார். அம்மாவுக்காக விளையாடுறேன், ஜெயிக்கிறேன்னு நினைச்சு ஜெயிக்கிறாரு. ஆடியன்ஸ், இந்த அம்மாவுக்காக ஒரு பெரிய clap. அம்மா கவலைப்பட வேண்டாம், சரிங்க சார். புள்ள சீக்கிரம் வீட்டுக்கு வருவாரு. ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகேம்மா. என்ன பேசுறதுக்கு பேச்சு வரலையா? வெல், 12,50,000 ரூபாய் உங்க கையில் ஆல்ரெடி இருக்கு. எந்த லைஃப் லைனும் இல்லை. ஆமாம் சார். அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஓகே சார். சரியான பதில் 25 லட்சம் ரூபாய், தவறான பதில் 3,20,000 ரூபாய். குவிட் பண்ற ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. ஓகே சார். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ சார். 25 lakhsக்கான கேள்வி, 13வது கேள்வி உங்களுக்காக இதோ. காலரா நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கத்துடன் இங்கிலாந்தில் 1894 ஆண்டு 1894 வில்லியம் லீவர் இவற்றில் எதை உருவாக்கினார்? What was created with William Lever's goal to stop cholera in England in 1894? தெளிவா இருக்கா? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ காலரா தடுப்பு மருந்து, பி கோகோ கோலா, சி லைஃப் பாய் சோப், டி டெட்டால். ஃபிக்ஸ் ஏ காலரா தடுப்பு மருந்து. 12,50,000 ரூபாய் ரொம்ப பெரிய அமௌண்ட். பதில் தவறாக இருந்தால் 3,20,000 ரூபாய். காலரா தடுப்பு மருந்தை கண்டுபிடிச்சவர்னு படிச்சிருக்கோம் சார். ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸ் லைஃபாய் சோப்பு, டெட்டால், கோகோ கோலா தெரிஞ்சா மட்டும் லாக் பண்ணுங்க. 12,50,000 ரூபாய். குட் பண்ணிங்க. Quit. ரிஸ்க் எடுக்க வரும்ல. ரிஸ்க் எடுக்க விரும்பல. குவிட். குவிட் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜீனியஸ் மனோஜ்குமார் குவிட் பண்றார். 12,50,000 ஜெயிச்சாச்சு. வெல்,
ஒருவேளை நீங்க ஏதா சார் லாக் பண்ணியிருந்தா காலரா தடுப்பு மருந்து ஜீனியஸ் லாக் காலரா தடுப்பு மருந்து. ஏ காலரா தடுப்பு மருந்து இஸ் the wrong answer. சார் And the right answer is Genius Lifebuoy soap. Lifebuoy soap ஆட் பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுது அது? ஹைஜீன், கிருமிகளை அந்த தயார் பண்ற கம்பெனியோட பேர் நம்ம வந்து லீவர், யூனிலீவர். அதாவது 1894 நிறைய கால்ரா இங்கிலாண்டில் வந்துட்டு இருக்கும்போது அதற்கு காரணம் ஹைஜீன், கை கழுவ மாட்டோம், அந்த வாட்டரால் தான் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதை தடுக்கிறதுக்காக லைஃப் பாய் சோப் கண்டுபிடிச்சது. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு, யூனிலெவர் கம்பெனி. இன்றைக்கி லைஃப் பாய் சோப் இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்தியாவில் அதை விற்கும்போது கூட பிகாஸ் ஆஃப் தட் அன்னே விற்பாங்க. அதாவது ஒரு கிருமிகளை இவங்க எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான ஒரு சோப். 12,50,000 ரூபாய் தொலைச்சிருப்பீங்க. Well, superb. Superb, sir. விட்டுருப்பா 12,50,000 ரூபாய். ஆ பொறுப்போட விளையாடணும் இல்லையா? பிரேனியா, தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிவ் அ பிக் ஹேண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உனக்காக இந்த சன்ஃபீஸ்ட் வழங்கும் தேங்க்யூ சார். ஒரு கிஃப்ட். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும், ஒரு பொறுப்போட இருக்கணும் சொல்லிக் கொடுத்த ஒரு மொமெண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ சார். Well, that was Manoj Kumar to you. Very beautiful, wonderful, young Manoj Kumar. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நல்ல பெயின் இருக்கு, ஆனாலும் நல்லா விளையாடினாரு. And wonderful to meet that boy, isn't it? Big hand for him. So, roll over contestant. Finish this time of playing. அடுத்த cluster, new 10 people. யார்னு பார்க்கலாம். And they are பெத்தவங்க தான் பொதுவாக பிள்ளைங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவாங்க. இந்த பிள்ளை பெத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிருத்திகா சுபகிருஷ்ணன். ஹலோ செல்லம். ஹலோ செல்லம், how are you செல்லம்? I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சூப்பர். It's my pleasure and great honor to meet you here on this stage. Let's have a wonderful time. Yes, sure. Please come. Thank you. ஆர்மி மேனா இருந்தப்பவும் இப்போ ஆர்டினரி மேனா இருக்கிறப்பவும் தன்னோட கடமைகளை சரிவர செஞ்சிருவேன்னு திருப்தியா சொல்றாரு எக்ஸ் மிலிட்டரி மேன் நாகர்கோவில்ல இருந்து நாகராஜன். மார்ச் பாஸ்டோட வந்துட்டீங்க. கண்டிப்பா நைஸ் டு ஹேவ் an army man. கண்டிப்பா. ப்ளீஸ் கம். நன்றி சார். எவ்வளவு நாள் தாங்க எங்க வீட்டுக்கு மட்டும் ராணியா இருக்கிறது? இங்க ஜெயிச்சு இந்த ஷோலையும் ஒரு வசூல் ராணியா ஆக போறேன்னு சொல்றாங்க இந்த இல்லத்தரசி சென்னையில இருந்து மிஸ்ஸஸ் உமா ராணி. வாங்க. Nice meeting you, sir. நைஸ் மீட்டிங் யூ டூ. Pleasure. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா இவங்க மொத்த ஃபேமிலியே டாக்டர்ஸ் தான். சென்னையில இருந்து டாக்டர் சாந்தி. Hello, sir. Hello, doctor. How are you, Glad doctor? to meet you, sir. Wonderful to have you here, doctor. Please come. Thank you, sir. இவர் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேன். யார் இல்ல, ஃபியூச்சர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கணுமா இவருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சென்னையில இருந்து ராஜ்கமல். வாட் மிஸ்டர் கிரிக்கெட்டர்? எஸ் சார். யார் உங்க ஃபேவரட் கிரிக்கெட்டர்? என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் வீரேந்தர் சேவாக் தான். அவர் தான் என்னோட ஐடல். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ. ப்ளீஸ் கம். சிட் டவுன். படிக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அதை நிறைவேற்றினவர் என் கணவர். இங்க ஜெயிக்கிற பணத்துல அவருடைய கனவை நிறைவேற்றினு சொல்றாங்க ஆத்தூர்ல இருந்து அபிராமி. Hi. வணக்கம் அபிராமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you, sir. ப்ளீஸ் கம். சிட் டவுன். அடுத்த வர்றவர் படிச்சது சிவில் இன்ஜினியரிங். ஆனா தமிழ் இலக்கியம் இசைன்னு வித்தியாசமான ரசனைகளோட இருக்காரு
சென்னையில இருந்து மிஸ்டர் சிவபிரகாசம். How are you, sir? Fine, sir. Yes. சூப்பரா இருக்கீங்க போல இருக்க. Thank you. வாங்க நிறைய பேசலாம். அந்தமான்ல சுனாமி ஏற்பட்டப்போ அந்த சமயத்துல அரசு அதிகாரியா தன்னுடைய கடமையை செஞ்சவங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தின் ஆல் கிளாஸ் பெண்மணி சென்னையில இருந்து மிஸ்ஸஸ் பூபாலகனி. வணக்கம் ஆபீசர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நேம் இருக்கு. என்ன மீனிங் அதுக்கு பூபாலகனி? ஒரு அம்மன் பேர் சார். ஒரு அம்மனோட பேர். ஆமா சார். வண்டர்ஃபுல். ப்ளீஸ் கம். வீழ்வதில் தவறில்லை, ஆனா வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறுன்னு சொல்ற இவங்க வாழ்க்கையில பல முறை விழுந்து ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையா எழுந்தவங்களாம். உடுமலைப்பேட்டில இருந்து ரூபாவதி. வணக்கம். How are you? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. Happy to be here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிவில பார்த்த உங்களை ஃபர்ஸ்ட் நேர்ல பார்க்கிறதுக்கு. Okay. So, we'll have a wonderful time. Sure. Yeah, please sit down. Thank you sir. இங்க விளையாடி ஜெயிக்கிற பணத்தின் மூலமா தன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரணும்னு இங்க வந்திருக்காரு இந்த தகப்பன். சென்னையில இருந்து மிஸ்டர் முத்தோ. ஹலோ, I'm fine செல்லமே. நீங்க எப்படி இருக்கீங்க செல்லமே? ரொம்ப நல்லா. Superb. Nice to have you here. Please sit down. Well, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 10 பேர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். பியூட்டிஃபுல். ஐ திங்க் அந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரெடி டு பிளே? என்னோட ஹாட் சீட்டில் உங்கள் 10 பேரில் வந்து விளையாடுற முதல் போட்டியாளர் யார்? உங்களுக்கான கேள்வி இதோ. பின்வரும் பெயர்களை தமிழ் அகர வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்தவும். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ ஆதவன், பி ஐங்கரன், சி எழிலரசன், டி இளவரசன். Hands up. And சரியான பதில் என்னன்னு பார்க்கலாம். ஏ ஆதவன், டி இளவரசன், சி எழிலரசன், டி ஐங்கரன். ஏ ஆதவன், டி இளவரசன், சி எழிலரசன், டி ஐங்கரன். அண்ட் எத்தனை பேர் சரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்போம். 6 பேரு. And the winner is Kritika. Yes! இது ஒரு கோடி ரூபாய் ஜெயிச்சதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். எஸ். அதுக்குன்னு ஃபைட்டர் மாதிரி கம்ப்யூட்டர்ல உதைச்சி ரெடி டு ஃபைட்? எஸ். So why wait? நீங்க வந்து உதைச்ச உதைக்கு ஹூட்டரே வந்துருச்சு. Yeah? Yes. So, time's up. நாளைக்கு போயிட்டு வரலாம். Sure. Take rest. Get ready for the fight. Yes, sure. Please take your seat. Thank you. Yes. Well, I'm very happy today. Definitely நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான எபிசோட் இருக்கும். And till then, good night.